முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினத்தையொட்டி டெல்லி ராஜ்கோட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. சென்னை எழும்பூரில் உள்ள காந்தி சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அமைச்சர்கள் மரியாதை. நாளை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் துவக்கம். கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், இடதுசாரி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்பு. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக முழுமையான பயன்பாட்டுக்கு வந்த கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் நிலையில் மாதவரத்திலிருந்தும் பேருந்துகள் இயக்கம். தமிழகத்தில் மதுபானங்களின் மீதான கலால் வரி உயர்வு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. உயர் ரக மதுபானங்களின் விலை 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயரலாம் என தகவல். தமிழகத்தில் நடைபெற்று வரும் குடும்ப ஆட்சியை நாடாளுமன்ற தேர்தலோடு அப்புறப்படுத்த வேண்டும். மத்திய அரசின் திட்டங்கள் மீது திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் தாக்கு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவினர் மாநிலம் தழுவிய போராட்டம். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் பிப்ரவரி 15ஆம் தேதி ஒருநாள் வேலை நிறுத்தமும் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டமும் நடத்தப்படும் என எச்சரிக்கை. கேரள பாஜக மாநில செயலாளர் சீனிவாசன் என்பவரை படுகொலை செய்த வழக்கில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த 15 பேருக்கு மரண தண்டனை. ஆலப்புழா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பண மோசடி மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் 8 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமறைவு. அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியான நிலையில் ராஞ்சியில் 144 தடை உத்தரவு அமல். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் இந்து அல்லாதவர்களை கோயில் கொடிமரத்தை தாண்டி அனுமதிக்க கூடாது. கோயிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகையை மீண்டும் வைக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. கடந்த 36 மணி நேரத்தில் சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட 2வது சர்வதேச கப்பலை மீட்ட இந்திய கடற்படை. முன்னதாக 17 ஈரானியர்களை INS சுமித்ரா மீட்ட நிலையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 19 பேர் பத்திரமாக மீட்பு.